பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மற்றும் அந்த நாட்டோட இராணுவ சம்பந்தமான செய்திகளை வெளியிடக்கூடிய நிறைய நபர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியா பண்ண சாதனையை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. மற்றும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் வார்னிங் கொடுக்குறாங்க. இப்படியே இந்தியாவை விட்டீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பகுதியில் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை யாராலையுமே மேட்ச் பண்ண முடியாது. உலகத்திலேயே அதிகமான நியூக்ளியர் வாரட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடு இந்தியாவாக தான் இருக்கும் அப்படின்னு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரே காரணம் கல்பாக்கத்தில் நம்மளோட மிக மிக முக்கியமான ஒரு ரீசர்ச் ரியாக்டர் கிரிட்டிகாலிட்டி அடைஞ்சது தான். ஸோ இன்னைக்கான காணொலியை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நியூக்ளியர் ரியாக்டரின் காரணமாக எப்படி இந்தியாவின் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கைன்றது பல மடங்கு அதிகமாகுன்றது தான் பார்க்க போகிறோம். மற்றும் இதன் பின்னாடி உள்ள மிக முக்கியமான அரசியல் ஒன்று இருக்குது. இந்த அரசியலை நிறைய பேர் பேச மறுக்கிறாங்க. காரணம், இந்த அரசியலை பேசுகிறாங்கன்னா இன்னைக்கு இல்லைனாலும் வருங்காலத்தில் இந்த நபர்களுக்கான எதிர்காலன்றது பாதிக்கப்படும். அது என்ன அரசியல்ன்றது தான் இந்த காணொலியில் தெளிவாக ஒன்று விடாமல் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்டை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசியிருப்போம். நான் இந்த காணொலியிலே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நான் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் கிடையாது. அதனால் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸை பற்றின தெளிவான புரிதல் எனக்கு இல்லாத காரணத்தினால் உங்களோட சில கேள்விகளுக்கான பதில் எனக்கு இல்லை. அதற்கு பதிலாக நம்மளோட சேனலில் பார்க்கக்கூடிய ஃபிசிக்ஸ் படிக்கக்கூடிய நபர்களோ இல்லை இந்த குறிப்பிட்ட நியூக்ளியர் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய நபர்களோ அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த வீடியோவில் பேச போகிறது இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாரட் எத்தனையாக இருக்க போகுதுன்றதும் கூடுதலாக இதனால் வரக்கூடிய பிரச்சனையும் தான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இது வரைக்கும் இந்தியாவில் தேவைப்படக்கூடிய நியூக்ளியர் வாரட்ஸை நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் ஏகப்பட்ட ரியாக்டர்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில இது பவர் ப்ரொடியூசிங்க்கு நம்ம வச்சுருக்கோம். ஒரு சில ரியாக்டர்ஸ் ரீசர்ச் ரியாக்டர்ஸாக இருக்குது. அதாவது இந்த நியூக்ளியர் டெக்னாலஜியை பற்றினா ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ரியாக்டர் வச்சுருக்கோம். அதில் ஒன்று தான் கல்பாக்கத்தில் இருக்கிறது. அண்ட் இன்னும் ஒரு சில ரியாக்டர்ஸ் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்காண்டி மட்டுமே வச்சுருக்கோம். இந்த அணு ஆயுதங்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த புளுட்டோனியம் எடுக்கிறதுக்காண்டி மட்டுமே ஒரு சில ரியாக்டர்ஸை நம்ம வச்சுருக்கோம். இப்போது வெளிநாட்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸை இறக்கியோ இல்லை வெளிநாட்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்து தொழில்நுட்பத்தை வாங்கியோ நம்ம ரியாக்டர்ஸை கட்டுறோம் அப்படின்னா அது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு கீழே வந்துடும். ஸோ ஐஏஏ என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ ஃபிஷல் மெட்டீரியல்ஸ் இந்த ரியாக்டருக்குள்ளே போகுது, எவ்வளோ ஃபிஷல் மெட்டீரியல்ஸ் வெளியே வருது கழிவாக, அதில் எவ்வளோ இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, அதோட சேஃப்டி எப்படி இருக்குது, அண்ட் அதில் இருக்கக்கூடிய அந்த புளுட்டோனியம் கழிவுகளை நியூக்ளியர் வாரட் தயாரிக்கிறதுக்கு இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஐஏஏ மானிட்டர் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு சில ரியாக்டர்ஸ்ன்றது இண்டிஜினியஸாக பில்ட் பண்ணப்பட்டது ஆர் ஐஏஇஏக்கு கீழே வராமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சில ரியாக்டர்ஸ் இருக்குது. அந்த ரியாக்டர்ஸோட ஆக்சஸ்ன்றது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு கிடையாது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. கல்பாக்கத்தில் இருக்கிற ரீசர்ச் ரியாக்டருக்கு ஐஏஇஏவோட ஆக்சஸ் இல்லை. ஸோ அந்த நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணாலும் அது நம்ம நாட்டோட ரகசியம். இந்த மாதிரியும் இந்தியாவுக்குள்ளே நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ன்றது இருக்குது. ஸோ அப்படி இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு கீழே வராத சில நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய புளுட்டோனியமை பயன்படுத்தி தான் நமக்கு தேவையான அணு குண்டுகளை நம்ம செய்கிறோம். ஆனால் புளுட்டோனியமை பொறுத்த வரைக்கும் மின்சாரம் தயாரிக்கிறது ஒரு மின்சார உற்பத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய புளுட்டோனியம்ன்றது 5-10% தான் என்ரிச்சாக இருக்கும். அதை மீண்டும் 95% என்ரிச்மெண்ட் பண்ணாதான் அதை வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியமாக மாற்ற முடியும். அதிலிருந்து அணுகுண்டுக்கான வாரடை தயாரிக்க முடியும். ஸோ இத்தனை ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபிஷல் மெட்டீரியல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அந்த ஃபிஷல் மெட்டீரியல்ஸை கொண்டு போய் சென்ட்ரிஃபியூஜில் போட்டு அதை 95% என்ரிச் பண்ணி அதை நம்ம வாரடாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு லாங் ப்ராசஸ். 1-2 வருஷத்துலலாம் நம்ம நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நியூக்ளியர் வாரட்ஸ் எல்லாம் தயாரிக்க முடியாது. இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் ஓடுது, எந்த அளவுக்கு யுரேனியமை இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்குள்ளே ஃபீட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு பை ப்ராடக்ட்ன்றது நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து கிடைக்குதுன்றதை பொறுத்து தான் இந்தியாவோட வாரட் எண்ணிக்கை அப்படின்றது உறுதியாகும். இப்போது இந்தியாவோட யுரேனியம் கொள்முதல்ன்றது இறக்குமதியை நம்பி இருக்கிறதுனால வெளிநாட்டு கம்பெனிஸ் ஆர் வெளிநாடுகளால் இந்தியாவோட புளுட்டோனியம் வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியம் ப்ரொடக்ஷனை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா யுரேனியம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதிலிருந்து ரியாக்டருக்குள்ளே ஃபீட் பண்ணி புளுட்டோனியம் எடுப்பீங்க, புளுட்டோனியமை வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியமாக மாற்றுவீங்க.
ஸோ யுரேனியம் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக நீங்கள் இந்தியாவுக்குள்ள அனுப்புனீங்கன்னா இந்தியாவோட நியூக்ளியர் ஃபிசல் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்றதும் தடைப்பட்டு போகும். ஸோ யுரேனியம் இல்லாமல் நியூக்ளியர் வாரட்ன்றதை நம்ம ஃப்ரீயாக தயாரிக்க முடியாது. அதாவது அமெரிக்கா யூஎஸ்எஸ்ஆர் மாதிரி ஒரு டயத்தில் 40,000 50,000 வாரட்லாம் வச்சுருந்தாங்கல்ல, அந்த அளவுக்கு நம்மளால் தயாரிக்க முடியாது. சொற்பமான எண்ணிக்கையில் தான் தயாரிக்க முடியும். ஸோ இன்றைக்கி அன்அஃபிஷியலான ரிப்போர்ட் என்ன, இந்தியா கிட்டே எத்தனை வாரட் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஃபிஷியலாக 160லேருந்து 185 சொல்லுவாங்க. ஆனால் அன்அஃபிஷியலாக சுமாராக 1200லேருந்து 1500 வாரடுக்கு தேவையான வெப்பன்ஸ் கிரேட் புளூட்டோனியம்ன்றது இந்தியா கிட்ட இருக்குன்றது இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிஸ் மற்றும் இத்தனை வருஷமாக இந்தியாவுக்கு யுரேனியம் சப்ளை பண்ண டேட்டாஸ் இது எல்லாத்தையும் வச்சு இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் அவங்களோட ரிப்போர்ட்டு தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ரேட்டை பல மடங்கு அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுவும் இந்த மேலை நாடுகள் அவங்க கெஸ் பண்ண முடியாமல் அவங்க கிட்டேருந்து யுரேனியமை வாங்காமல் நம்மளால் பல மடங்கு அதிகப்படுத்த முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முடியும். அதுதான் இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். இந்த ப்ரீடர் ரியாக்டருக்குள்ளே போகிற யுரேனியமை நம்ம செகண்ட் ஸ்டேஜிலேருந்து தயாரிச்சிடுறோம் மற்றும் தேர்ட் ஸ்டேஜில் தோரியமை நம்ம ஆட் பண்ணி எடுக்கக்கூடிய அவுட்புட்டில் புளூட்டோனியமும் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரீடர் ரியாக்டரின் மூலமாக நமக்கு தேவையான புளூட்டோனியமை நம்ம தயாரிக்கிறோம். ஆனால் எந்த ஒரு கண்ட்ரி கிட்ட இருந்து யுரேனியமை இம்போர்ட் பண்ணாமல். இதுதான் இந்த ப்ரீடர் ரியாக்டர்னால கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பம்சம். ஸோ ப்ரீடர் ரியாக்டர் வந்து ஹெவி வாட்டர் ரியாக்டர் மாதிரி இல்லாமல் அது கன்சியூம் பண்ணுற ஃபிசல் மெட்டீரியலை விட அதிகமான ஃபிசல் மெட்டீரியலை உருவாக்குது. ஸோ ஹெவி வாட்டர் ரியாக்டர் வந்து நீங்கள் எவ்வளோ ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு புளூட்டோனியம் கிடைக்கும்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இப்போது கணக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 கிலோ யுரேனியமை போட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே வர ஃபிசல் மெட்டீரியல் வந்து நீங்கள் போட்ட யுரேனியமோட குவான்டிட்டியை விட அதிகமாக இருக்குது. அப்போது புளூட்டோனியம் ப்ரொடக்ஷன்ன்றது 2-3 மடங்கு அதிகமாகுது. அண்ட் அந்த புளூட்டோனியமை நீங்கள் வெப்பன்ஸ் கிரேடாக மாற்றுறீங்க அப்படின்னா உங்களோட வாரட்ஸோட எண்ணிக்கையும் இது வரைக்கும் பில்டான அந்த கெப்பாசிட்டி, இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 வாரட் நம்ம தயாரிக்கணுன்ற கணக்கு இருந்துச்சுன்னா, இப்போ இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் மூலமாக வருஷத்துக்கு 200-300 வாரட் தயாரிக்க முடியும் ஒரு ரியாக்டர்லேருந்து மட்டும். இந்த மாதிரி இந்தியா முழுக்க ஒரு 10 ரியாக்டர் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா இந்தியாவோட வாரட் கெப்பாசிட்டி அப்படின்றது ராக்கெட் வேகத்தில் போகும். கோல்டு வார் டைமில் சோவியத் யூனியன் அமெரிக்கா எப்படி 50,000-60,000 வாரட் வச்சுருந்தாங்களோ அதே அளவுக்கான வாரட்ஸை 2050க்குள்ளே இந்தியாவால் அச்சீவ் பண்ண முடியும். சீனர்கள் நமக்கு முன்னாடி இருக்காங்க வாரட் ப்ரொடக்ஷனில். ஆனால் சீனர்களையே இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் மூலமாக நம்ம ஓவர்டேக் பண்ண முடியும். அண்ட் அமெரிக்கன்ஸ் கோல்டு வார்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட நியூக்ளியர் வாரட் ப்ரொடக்ஷனை வச்சுருந்தாங்கன்னா கூட அதை கூட இந்தியாவால் ஓவர்டேக் பண்ண முடியும். காரணம் இந்த டெக்னாலஜி ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபிசல் மெட்டீரியல்ன்றது இந்த டெக்னாலஜி கன்சியூம் பண்ணுற ஃபிசல் மெட்டீரியலோட அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனில் இருக்கக்கூடிய இன்றைக்கான இந்தியா வருங்காலத்தில் மிகப்பெரிய த்ரெட்டாக மாறும் ரீஜனில் அப்படின்னு சொல்லி தான் பாகிஸ்தானியர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. அண்டு ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரை உருவாக்க தெரிஞ்ச நமக்கு தெர்மோ நியூக்ளியர் பாம்பை உருவாக்க தெரியாதா? ஸோ பொக்ரானில் நடத்தப்பட்ட சோதனையில் தெர்மோ நியூக்ளியர் பாம்பை பற்றின சர்ச்சைகள் இன்றோடு உடைந்து விட்டது. ஏன்னா நிறைய நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சயின்டிஸ்ட் வந்து தெர்மோ நியூக்ளியர் பாம்பு சரியாக டெட்டனேட் ஆகுதுன்னு சொல்கிறாரு, இந்த சயின்டிஸ்ட் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தெர்மோ நியூக்ளியர் பாம்புக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது உடஞ்சிருச்சு. இப்போ ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரை உருவாக்க தெரிஞ்ச நாடுக்கு ஒரு தெர்மோ நியூக்ளியர் பாம்பை உருவாக்க தெரியாதாப்பா? ஸோ இந்தியாவிடம் தெர்மோ நியூக்ளியர் பாம்பு இருக்குது அப்படின்றதும் இப்போ இதன் மூலமாக உறுதி செய்யப்பட்டுருச்சு. இந்தியாவோட வெப்பன்ஸ் கிரேட் புளூட்டோனியம் ப்ரொடக்ஷனும் 10-20 மடங்கு அதிகமாக போகுது இந்த ரியாக்டர்னால. அதனால் ரீஜனல் ஸ்டேட்டஸில் இந்தியா வந்து ஒரு இன்றியமையாத ஒரு நாடாக மாறும். நாளைக்கு இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பற்றி உலகம் தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் வாரட்ஸின் எண்ணிக்கை 1000 தாண்டிடுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம பாகிஸ்தானை போட்டு என்ன புலன்னு பொழந்தாலும் யார் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. சீனர்கள் நம்மளை பார்த்து பயந்து நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. 1000 வாரடை வச்சுக்கிட்டு 4 நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்பரினை வச்சுக்கிட்டு அக்னி 5 மாதிரி ஏவுகணையை வச்சுக்கிட்டு MIRV கேப்பபிலிட்டியை வச்சுக்கிட்டு நம்மள மாதிரி ஒரு நாடு கிட்ட சீனர்கள் வாலாட்டுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு இன்ச் லேண்டை கூட நம்மகிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த ஸ்டேட்டஸுக்கு கொண்டு போகிறது தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டர். இப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்டர்னால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். என்வாயர்மெண்டலாக நான் பிரச்சனையை பற்றி பேச போகிறது இல்லை. ஏன்னா உலகத்திலேயே சேஃபஸ்ட்டு க்ளீனஸ்ட்டு வே ஆஃப் ப்ரொடியூசிங் எனர்ஜி நியூக்ளியர் ரியாக்டர்ஸின் வழியாக தான்.
ஒரு சில கமெண்ட்ஸ்ன்றதை கடந்த காணொலியின் கீழே நான் பார்த்தேன். அந்த கமெண்ட்ஸுக்கு வந்து நான் இப்போ பதில் சொல்லிடுறேன். ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, உன் வீட்டு பக்கத்தில் நியூக்ளியர் ரியாக்டர் இருந்துச்சுன்னா நீ அங்கே தங்குவியா அப்படின்னு கேட்டிருந்தார். எப்பா, நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து வரக்கூடிய அந்த நியூக்ளியர் கழிவுகளை ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நான் சொன்னேன்ல, அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு கீழே டைவ் அடித்து நீச்சல் அடிக்க சொன்னால் கூட நான் அடிப்பேன். ஏன்னா எனக்கு விஞ்ஞானம் தெரியும். புரியுதா? அந்த நியூக்ளியர் ரியாக்டர் பக்கத்தில் போய் வீடு கட்டி வாழ்கிறது மட்டும் இல்லை, ரியாக்டரில் இருக்கிற வேஸ்ட் ஸ்டோரேஜ் பூலில் ஸ்விம்மிங் கூட அடிப்பேன், பேக் ஸ்ட்ரோக் அடிப்பேன், பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா. அந்த நியூக்ளியர் பெல்லட் இருக்குது தெரியுமா, யுரேனியம் பெல்லட்டு, அந்த பெல்லட்டை வாயில் போட்டு மெல்ல முடியும் உங்களால், நீங்கள் சாக மாட்டீங்க. ஸோ இந்த அறிவியலை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க மாடர்ன் ஈரால அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நான் இன்னும் தெளிவாக சொல்லிடுறேனே, இந்த உலகத்திலே ரொம்ப ஆபத்தான பயணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து விமான பயணத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா விமானம் வந்து விபத்துக்குள்ளாச்சுன்னா உழைக்கிறதுக்கு வழியே கிடையாதுப்பா, ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எல்லாரும் செத்து போயிடுவோம், ஏன்னா வானத்துலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த படிக்காத நபர்கள் சொல்லுவாங்க, புரிதல் அறிவியல் புரிதல் இல்லாத நபர்கள் சொல்லுவாங்க. படித்த நபர்கள் கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்திலே சேஃபஸ்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து விமான டிரான்ஸ்போர்ட் தான். என்னதான் ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆனால் எல்லாருமே செத்து போயிடுவாங்கனாலும் இன்னைக்கு விமான விபத்து அப்படின்றது ரொம்ப 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 அரிதாயிருச்சு. நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடந்து போகிறப்போ ஒரு கார் உங்களை ஏற்றி கொள்றதை விட ஒரு விமானத்தின் மூலமாக நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகி அதில் உங்களுக்கு ஏதாவது ஆகிறதுக்கான பாசிபிலிட்டின்றது கம்மி. நீங்கள் லிஃப்ட்டில் ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு போகிறப்ப லிஃப்ட்டு கீழே விழுந்து சாகிறத விட விமானத்தில் போகிறதுனால வரக்கூடிய விபத்துக்கள் வாங்கின அந்த பாசிபிலிட்டி கம்மி. நடந்து போகிறீங்க, தலையில் இடி விழுந்து சாகிறத விட விமானத்தில் நீங்கள் சாகிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. அந்த மாதிரி தான் நியூக்ளியர் ரியாக்டர்ஸும். நெய்வேலி ப்ரொடக்ஷன் நடக்கிற இடத்துல உங்களால் வசிக்க முடியுமா? எத்தனை பேருக்கு கேன்சர் வந்திருக்குன்னு நான் சொல்லவா? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி பேசுவோமா? கல்பாக்கத்தை பற்றி பேசுகிறீங்க, கூடங்குளத்தை பற்றி பேசுகிறீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. எத்தனை பேர் கல்பாக்கத்தை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரேடியேஷனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, கூடங்குளத்தை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் நெய்வேலி சுரங்கம் இருக்குது, கோல் மைனிங் ஏரியா, அந்த மைனிங் ஏரியாவில் அங்கே இருக்கிற மக்களோட லங்ஸில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் ஒன்றா வச்சு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. அப்புறம் ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து ஒரு பாம்பு அப்படின்றாங்க. நியூக்ளியர் ரியாக்டர் பாம்பு கிடையாதுங்க. ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் மெட்டீரியலை சூப்பர் கிரிட்டிக்கல் லெவலுக்கு கொண்டு போனீங்கன்னா தான் அது பாம்பு மாதிரி வெடிக்கும். ஒரு நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே இருக்கிறது பாம்பு கிடையாது. அது அதிகபட்சம் உருகி கீழே ஓடும், அவ்வளோதான். அந்த உருகி ஓடுற அந்த உலோகத்தை நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே கண்டெயின் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டிட்டீங்க அப்படின்னா ரேடியேஷன் லீக் ஆகாது. இந்த செர்னோபில் சீரீஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இதை பற்றி பயந்துக்கிட்டு இருக்கீங்க. செர்னோபில் சீரீஸில் ஒரு முக்கியமான எபிசோட் இருக்கும், அதில் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து வரக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபியூயல்ன்றது மெல்ட் ஆகி உள்ளே போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் தண்ணி கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்டு ரிசர்வாயர், அதாவது தண்ணிக்கு அடி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணி, அதில் போய் இது கலந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த கியவுலையுமே பாசனம் பண்ண முடியாது, எல்லா தண்ணியும் கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டுருன்னு சொல்லி ஒரு சின்ன எபிசோட் இருக்கும். அந்த எபிசோடை பார்த்துட்டு நிறைய பேர் அது உண்மை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது உண்மையே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த நியூக்ளியர் மெட்டீரியல்ன்றதால அவ்வளோ தூரம் கீழே போய் அந்த தண்ணியெல்லாம் அடைய முடியாது, சரியா? அது பாதி தூரத்துலேயே சாலிட் ஆயிடுச்சு. அந்த மைனர்ஸ் உசுரை கொடுத்து தோண்டியிருப்பாங்கல்ல, இது அந்த நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து தண்ணியை போய் அடையிறதுக்குள்ளே இடையில மைனர்ஸ் வந்து ஒரு டனலை தோண்டி அந்த டனலுக்குள்ளே வந்து சூப்பர் கூலண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த மெட்டீரியல் வந்து கூல் பண்ணுறதுக்காண்டி டனலில் தோண்டுவாங்கல்ல, அந்த டனலை தோண்டின கிட்டத்தட்ட 100-200 பேர் வெட்டி வேலை பார்த்துருக்காங்க. அவங்க டனலை தோண்டி முடிச்சுட்டாங்க, ஆனால் அந்த டனல் பக்கத்தில் கூட அந்த உலோகம் வரல, அதுக்குள்ளேயே அது சாலிட் ஆயிடுச்சு. அதோட பேர் எலிஃபென்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பாருங்கள். ஸோ இந்த செர்னோபில்ல என்ன நடந்துச்சு என்ன நடக்கலை அப்படின்றத பற்றின உண்மையான புரிதலே நம்ம மக்களுக்கு கிடையாது. அண்ட் இதை வியாபாரமாக்குறதுக்காண்டி HBO சீரீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க. அதாவது அந்த த்ரெட்டை வந்து ரொம்ப பெருசாக காட்டணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணாங்க. இதை பற்றி ஏகப்பட்ட நியூக்ளியர் சயின்டிஸ்ட் வந்து இன்டர்நெட்டில் இஷ்டத்துக்கு டாக்குமெண்ட் வெளியிட்டாங்க, இது தப்பு, இது பொய், இது உண்மை கிடையாது அப்படின்னு. அந்த சீரியஸில் நிறைய உண்மைகள் இருக்குது. RBMK ரியாக்டர் வந்து ஏன் வெடிச்சிச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஊழல் என்ன அப்படின்றத பற்றி பேசுனதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேடியேஷன் த்ரெட்டை வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணி தான் அந்த சீரீஸில் காமிச்சிருப்பாங்க.
மக்கள் வந்து கொஞ்சம் அது பயந்தாதான் அந்த சீரியஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்கள்ல அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எது சரி எது தப்புன்றத வந்து ஏகப்பட்ட பேர் பேசி இன்டர்நெட்ல போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி தான் மனுஷனுக்கு வந்து ஒரு விஷயம் புரியலை, இது எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு புரியலை அப்படின்னா அதை பார்த்து பயப்பட தான் செய்வாங்க. ஆனால் அதுக்காண்டி அது எனக்கு வேணாம், அது எனக்கு தேவையில்லை, அது எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க. பிச்சை தான் எடுப்போம் வருங்காலத்தில். என்னடா அவன் இப்படி பேசுகிறானேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லேன். வரலாற்றை நம்ம ஏன் படிக்கணும், வரலாற்று அப்படின்றத புக்காக போட்டு ஏன் ஸ்கூலில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா வரலாற்றில் நம்ம பண்ண தப்புகளை இனிமேல் நம்ம பண்ணக்கூடாதுன்றக்காண்டி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் அணையை கட்டுறாங்க, அணையை கட்டி பாசனம் பண்ணுறாங்க விவசாயத்துக்கு. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சோழர் காலத்தில். ஆனால் 1800களில் தேனி, கம்பம் மாதிரியான இந்த நகரங்களில் பாசனத்துக்கு தண்ணி இல்லை, சோத்துக்கு வழி இல்லாமல் தேனியிலேருந்து சிவகங்கை வரைக்கும் இருக்கிற மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளை பார்த்து பரிதாபப்பட்ட ஒரு வெள்ளைக்காரர், எங்கேயோ இருந்து வந்து நம்மளை ஆளணும்னு வந்த வெள்ளைக்காரர் பென்னிக்குக்கு அவங்க ஊரில் இருக்க சொத்தெல்லாம் விற்று இங்கே அணையை கட்டுறாப்புல. அந்த அணைனால தான் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் சோறு தின்னாங்க, 3 வேளை சோறு. எப்படி பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அணைனா என்னன்னு தெரியாத உலகத்தில் இருந்த சிவிலைசேஷனுக்கு முன்னாடி நம்ம அணையை கட்டி வாழ்ந்தவங்க நம்ம சோத்துக்கு வழி இல்லைன்றப்ப எங்கேயோ இருந்து ஒரு வெள்ளைக்காரர் வந்து நமக்கு அணையை கட்டி தராப்புல. ஏன் இப்படி நடந்துச்சு? சொகுசு கண்டுட்டோம். குளோபல் லெவலில் எக்கனாமி எடுத்து பாருங்க, பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவாங்க, ஒரு தனிநபர் வருமானத்தை எடுத்து பாருங்க. இந்த தனிநபர் வருமானம் வந்து எங்கே அதிகமாக இருக்கும்னா, எந்த நாடு சோத்தை உற்பத்தி பண்ண முடியாது, விவசாயம் பண்ண முடியாது ஒரு வருஷம் முழுக்க அப்படின்ற நாடுகள்கிட்ட தான் தனி மனித வருமானம்ன்றது அதிகமாக இருக்கும். நார்வே, ஸ்வீடன் மாதிரியான குளிர் பிரதேசங்களில் தான் தனி மனித வருமானம்ன்றது அதிகமாக இருக்கும். இந்த டிகிரி வந்து அந்த நார்வேல எவ்வளோ டிகிரி மைனஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மைனஸ்ல இருந்து கூட்டுற ஒவ்வொரு டிகிரிக்கும் பெர் கேபிட்டா இன்கம்ன்றது $2000-3000 கம்மியாயிட்டு வரும். இந்த கிராஃபை நீங்கள் போய் பாருங்கள் நான் சொன்னதுக்கு அப்புறமா. -20 இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட பெர் கேபிட்டா இன்கம் எடுத்துட்டு +30 டிகிரி நம்ம ஊரில் இருக்கிற பெர் கேபிட்டா இன்கமோட ஒப்பிட்டு பாருங்க. அங்கே டிகிரி குறைய அந்த டிகிரி வந்து மைனஸ்ல இருந்து கூட 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 இங்கே பெர் கேபிட்டா இன்கம் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி உலகத்தில் ஸ்லேவாக இருக்கக்கூடிய நபர்கள், அடிமையாக வாழ்ந்த நபர்கள்லாம் எங்கேருந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, உலகத்திலே அதிக வளங்கள் இருக்கிற நாட்டை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? சிம்பிள். குட் டைம்ஸ் மேக் வீக் மென், வீக் மென் மேக் ஹார்ட் டைம். இதுதான் சிம்பிள். இது ஒரு சைக்கிள். எல்லாம் கிடச்சிடும், பனைமரம் இருக்குது எனக்கு அது போதும், தென்னை மரம் இருக்குது எனக்கு அது போதும், விவசாய நிலம் இருக்குது எனக்கு அது போதும், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது எனக்கு அது போதும், நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சொகுசாக வாழலாம். எனக்கு கரண்ட் தேவையில்லை, எனக்கு நியூக்ளியர் ரியாக்டர் தேவையில்லை, என்கிட்ட என்ன இருக்கோ இயற்கையை வச்சு நான் தற்சார்பாக வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழலாம். அது ஒரு நல்ல வாழ்க்கை தான், நான் அதை தப்பு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் அங்கே தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருப்பான், அவன்கிட்ட இருக்கிற வளங்களை காலி பண்ணிடுவான். காலி பண்ணிவிட்டு நேராக இங்கே தான் வருவான், வந்து கழுத்து மேலேயே காலை வைப்பான். எப்படி? எனக்கு இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வேணான்னு சொல்லிட்டு, தொழில்நுட்ப வளர்ச்சி வேணான்னு சொல்லிக்கிட்டு வாழ்ந்தோமே, நம்ம கழுத்து மேலேயே காலை வைப்பான். வச்சு மரியாதையும் வளத்தை எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி நம்ம பாதுகாத்தோம்ல, நம்ம கையாலே நம்ம வளத்தை சுரண்டி அவன் எடுத்துகிட்டு போவான். அப்போது தொழில்நுட்ப வளர்ச்சின்றது ஒரு சிவிலைசேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த என்வாயர்மெண்ட்டை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுற கும்பல் இருக்காங்கல்ல, அந்த கும்பல்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து எதிர்க்கிறாங்க. அதுதான் அங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. என்வாயர்மெண்ட்டை பாதுகாக்கிறது உண்மைதான், தொழில்நுட்ப வளர்ச்சியோட சேர்ந்து தான் நடக்கணும். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டும் நடக்கணும், என்வாயர்மெண்ட்டையும் நம்ம பாதுகாக்கணும். இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? பொல்யூஷனுக்கு காரணம் என்ன? வண்டி ஓடுறதுனால வெளியே வர புகை, கரண்ட் தயாரிக்கிறதுனால இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வரக்கூடிய புகை, இதுதான் இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை. இதை சால்வ் பண்ணணுமா? ரினியூவபிள் எனர்ஜிக்கு போ, சோலார் போ, விண்டு மில்லுக்கு போ, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டுக்கு போ. ஆனால் இது மூணுத்துல இருந்து எனர்ஜி அவுட்புட்ன்றது கம்மியாக இருக்குது, எனக்கு பத்தலை அப்படின்னா வேறு வழியே கிடையாது, நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் எனர்ஜிக்கு தான் போயாகணும். ஆனால் அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா எழுதி வச்சுக்கோங்க,
எப்படி 1800ல சோத்துக்கு வழி இல்லாமல் வேற ஒருத்தர் இங்கே வந்து அணை கட்டி நம்மெல்லாம் சாப்பிட்டோமோ, அதே மாதிரி இன்னைக்கு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரை கண்டுபிடிச்சிட்டு உலகத்திலே ரெண்டாவது ஆளுங்களை ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரை கண்டுபிடிச்சிட்டு இந்த ரியாக்டரை வந்து ப்ராப்பராக இந்தியா முழுக்க கொண்டு போக முடியாமல் இந்த டெக்னாலஜியும் அழிஞ்சு போய் இதோட சேர்ந்து நம்மளும் 200 வருஷம் கழிச்சு வேற ஒருத்தனுக்கு அடிமையாக போகலன்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன். இதுதான் நடக்கும். அவ்வளோ கோவம் வருது டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து எதிர்க்கிற நபர்கள் கிட்ட இருந்து. எப்பா நீ என்வாயர்மெண்ட்டை பாதுகாக்கிறியா, நல்ல விஷயம், உன்னோட சேர்ந்து நானும் போராடுறேன், உன்னோட சேர்ந்து நானும் வேலை செய்கிறேன். ஆனால் டெக்னாலஜியை எதிர்த்துக்கிட்டு நீ என்வாயர்மெண்ட்டை பாதுகாக்கிறதுனால சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. வேற ஒருத்தன் வந்து பொட்டனிலே 4 போட போட்டு நீ பாதுகாத்த வளங்களை ஓன்டர்னே பிடிங்கிட்டு போவான். அதுதான் நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பொறுத்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.